Taste the Daily. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் 50ஐ தாண்டிய நிலையில் மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று சோதனை நடத்தியதில் கள்ளச்சாராயம் குடித்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுமையாக கள்ளச்சாராயம் காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தினால் கருணாபுரம் கிராமமே இன்றைக்கு சுடுகாலை மாறி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாதவச்சேரி பகுதியில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதுவரை 52க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள். இதில் 2 பேர் என்னுடைய மரணங்களை மறைத்திருக்கிறார்கள். 2 பேர் மட்டுமே நமக்கு தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஜெயமுருகன் என்கிற அந்த மாதவச்சேரி பகுதியைச் சேர்ந்தவரும் இளையராஜா என்கிற நபரையும் இறந்ததை மறைத்திருக்கிறார்கள். கணக்கில் அவருக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை. அவரது மனைவி காவல்துறை ஆய்வாளரையும் அதே போன்று காவல்துறை கண்காணிப்பை அனுப்பி புகார் அளித்தும் கூட புகாரை ஏற்க மறுத்திருக்கிறார்கள். அதே போன்று இளையராஜாவுடைய மனைவி புகார் அளிப்பதற்கு கூட விவரம் தெரியாமல் வீட்டோடு அவர் கதறிக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அந்த பகுதியில் நேற்றிலிருந்து அந்த மருத்துவ குழுவினர் ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கணக்கை எடுப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளை கொண்டு அவர் கணக்கெடுத்திருக்கிற பொழுது ஒரு பெண்மணி ஒருவர் கள்ளச்சாராயத்தினால் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. லேசான தலைச்சுற்றல், கண் எரிச்சல் அவருக்கு இருந்திருக்கிறது. மருத்துவமனைக்கு சென்றால் தன்னையும் கொன்று விடுவார்களோ என்கிற அச்சத்தில் அவர் வீட்டோடு முடங்கி இருக்கிறார். உடனடியாக அந்த மருத்துவ குழு ஆனது அவர்களை மீட்டெடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ராசாத்தி வயது 45 என்கிற அந்த பெண்ணுக்குத்தான் இந்த அறிகுறிகள் இருப்பதாக தெரிந்திருக்கிறது. இதுபோன்று மேலும் இன்னும் எத்தனை பேர் இந்த கள்ளச்சாராயத்திற்காக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீட்டிற்குள்ளேயே மருத்துவமனைக்கு சென்றால் என்ன நேருமோ என்று வீட்டிற்குள்ளேயே முடங்கி இருக்கிறார்கள் என்கிற விவரமெல்லாம் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க வேண்டும் என்றால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும். அதற்கான முனைப்பை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது இந்த கருணாபுரம் பகுதியில் கூடிய ராசாத்தி என்கிற பெண் ஆபத்தான நிலையில் தலை சுற்றல் மற்றும் கண்ணெரிச்சலோடு அந்த பெண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.